பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் ஆதியாகம புஸ்தகத்தில் முதல் 3 அதிகாரங்களுள்ள வசனங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த வருஷத்திற்குள்ளாய் முழு வேதாகமத்தையும் நாம் ஆய்வு செய்து முடிக்கப் போகிறோம். ஆதியாகமத்தை தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் 3 அதிகாரங்கள், சில சமயங்களிலே 4 அதிகாரம், சிறிய அதிகாரங்களாக இருந்தால் 4 அதிகாரங்கள் இருக்கும். அந்த அதிகாரங்களை வாசித்து அதில் உள்ள சத்தியத்தை நாம் புரிந்து கொண்டு அதில் நாம் சரியாக கற்றிருக்கிறோமா, சரியாக படித்திருக்கிறோமா என்று அறிவதற்காக இந்த காணொளியின் கடைசியிலே ஒரு 10 வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த வினாக்களுக்குள்ள விடைகளை நாம் அறிந்து கொண்டால் நாம் சரியாக கற்றிருக்கிறோம் என்று அர்த்தம். இந்த விடைகளை நீங்கள் விரும்பினால் கொடுக்கப்பட்டிருக்கிறதான வாட்ஸ்அப் நம்பரிலே நீங்கள் அனுப்பலாம். அதை விடைகளை சரியாக இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ந்து அதற்கு உள்ள கரெக்ஷனை செய்து நாங்கள் உங்களுக்கு திருப்பி அனுப்புவோம். இந்த ஆய்வு முழுவதும் முடிந்த பின்பு உங்களுக்காக வாட்ஸ்அப்பில் சர்டிஃபிகேட் வேண்டுவதை பெற்றுக்கொள்ளலாம். ஊக்க பரிசும் உண்டு. முழுவதும் முடித்த பின்னும் ஊக்க பரிசும் உண்டு. சிலருக்கு இடையில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் அடுத்த சுற்றிலே மற்ற புத்தகங்களை நீங்கள் முடித்து கொள்ளலாம். ஏதாவது புத்தகம் இடையிலே விடுபட்டாலும் நீங்கள் அடுத்த சுற்றில் வரும் பொழுது மீண்டுமாக அந்த புத்தகத்தை முடித்து முழு வேதாகமத்தையும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இது சுற்றி வருகின்றதான ஒரு ஆய்வாகவே இது இருக்கும். தேவன் தாமே இந்த ஆய்வில் கலந்து கொள்கிற ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தைகள் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்று ஆண்டவர் பகுத்து தந்திருக்கிறார். பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை என்ற பொருள்படுகின்ற வகையிலே இந்த வேதத்தை ஆண்டவராகிய தேவன் நமது கரங்களிலே தந்திருக்கிறார். பரிசுத்த வான்கள் இதை எழுதி ஆண்டவருடைய ஆவியின் உந்துதலினாலே இந்த வார்த்தைகளை நமக்கு தந்திருக்கிறார்கள். இந்த வார்த்தையில் வெளிச்சம் உண்டு, இந்த வார்த்தையில் ஆசீர்வாதம் உண்டு. தேவனுடைய வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு நித்திய ஜீவனை கொண்டு வருகிறது. இந்த வார்த்தையின் மகிமையை நாம் பற்றி கொள்ளலாம். கர்த்தர் இந்த ஆவியில் கலந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மகிமையின் ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தை நமக்கு கட்டளையிடுவாராக. ஆதியாக முதல் அதிகாரத்திலே எப்படி ஆண்டவராகிய தேவன் வானத்தையும் பூமியையும் பூமியில் காணப்படுகின்ற சகலத்தையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி வேதம் தெரிவிக்கிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தேவன் என்பதற்கு எலோஹிம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2வது அதிகாரம் வரும்பொழுது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி வேதம் தெரிவிக்கிறது. முதலாம் வார்த்தைக்கும் 2வது வார்த்தைக்கும் இடையிலே சில காரியங்கள் நிகழ்விட்டிருக்கிறது. தொடர்ந்து நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது நாம் அதை அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதல் நாளில் இதை சிருஷ்டித்தார், 2வது நாளில் இதை சிருஷ்டித்தார் என்று சொல்லி 6 நாட்கள் ஆண்டவராகிய தேவன் சிருஷ்டித்தார். முதல் நாளிலே வெளிச்சத்தை ஆண்டவர் கொண்டு வருகிறார். 2வது நாளிலே ஆகாய விரிவை உண்டாக்குகிற காரியம், 3வது நாளிலே உலர்ந்த தலையை உண்டாக்குகிற காரியங்கள், 4வது நாளிலே சுடர்கள் உண்டாக்குகின்ற காரியங்கள், 5வது நாளில் மீன்கள், பறவைகள் போன்றவையும், 6வது நாட்களிலே மிருகங்கள், மனிதர்கள் போன்றவர்களை படித்து 7வது நாளிலே ஆண்டவராகிய தேவன் ஓய்ந்திருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மனிதனை படைக்கும் பொழுது மனிதனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி 28வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். முதலாவது சகலவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் பழுகி பெருகி பூமியெல்லாம் நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை தருகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். 2வது அதிகாரத்திலும் எப்படி ஆண்டவர் ஆதாமை உருவாக்குகிறார், ஏவாளை உருவாக்குகிறார் என்று சொல்லி ஆண்டவர் தாமே உருவாக்கிற காரியத்தை குறித்து 2வது அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3வது அதிகாரத்திலே மனிதனுடைய வீழ்ச்சியை குறித்து ஆண்டவராகிய தேவன் இங்கே ஒரு கட்டளையை ஆண்டவராகிய தேவன் கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் தேவன் மனிதர்களை நேசிக்கிறவர். அவர்கள்
நித்திய காலமாக தன்னோடு வாழ வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சாயலிலே அவர்களை சிருஷ்டித்தவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ஆண்டவர் தேவனை அநேக விருட்சங்களை அருமையான ஒரு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அதிலே மனிதனை வைத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனாலும் நன்மை தீமை அறிகின்றதான ஒரு மரத்தை, அந்த விருட்சத்தை புசிக்கலாகாது என்று சொல்லி ஒரு கட்டளையை ஆண்டவர் தருகிறார். ஆனால் மனிதன் சத்தினுடைய நயவஞ்சகத்தினால், தந்திரத்தினால், சர்ப்பத்தின் உருவிலிருந்து அந்த மனிதனை பாவத்திற்குள்ளாய் நடத்துகிற ஒரு காரியத்தை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் நடத்துகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை மனிதன் மீறுகிறான், சாபத்தை பெற்றுக்கொள்கிறான். ஆனாலும் ஆண்டவருடைய தேவன் ஒரு மீட்பரை அவர் வாக்கு கொடுக்கிறார். பாவத்திலிருந்து மீட்கும்படியாக அங்கு ஆரியம் 3ஆம் அதிகாரம் 15வது இடத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீட்பரை வாக்களித்தவர் இந்த உலகத்தின் கடைசி வரைக்கும் அவர் நம்மோடு இருந்து அவர் நம்மை நடத்துகிறார். அந்த வார்த்தைக்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நம் கால்களுக்கு கொடுக்கிறதான தீபமாய் அது புதிய வெளிச்சத்தை கொண்டு வருகிற காரியமாக இருக்கிறது. அந்த உடனே தேவன் தாமே நம்ம எப்படி ஆசீர்வதிப்பாராக. பிரசனாவது மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.